அசுரம் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. அந்த ஒரு வில்லேஜில் டிவென்ட்ரியோட ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கும். இந்த ஒரு டிவென்ட்ரி இந்த வில்லேஜில் இருக்கிறனாலே இதுவே காய்கறி, பழங்கள், தண்ணி எல்லாமே தரும். ஆனால் இதை சாப்பிட்றதுனால இந்த வில்லேஜஸ்க்கு வந்து நிறைய நோய் வந்து வரும். ஆனால் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிவென்ட்ரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இவங்களோட வில்லேஜ் வந்து வறண்ட பூமியாக இருந்திருக்கும். இவங்களுக்கு சாப்பிட சாப்பாடும் கிடைச்சிருக்காது, குடிக்க தண்ணியும் கிடைச்சிருக்காது. இவங்களும் வந்து அவங்க வில்லேஜில் இருக்கிற நிறைய நிலத்தை வந்து தோண்டி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு நிலத்திலையும் வந்து தண்ணி கிடைச்சிருக்காது. அதனால இந்த டிவென்ட்ரி இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரம் வந்து உங்களுக்கு குடிக்க தண்ணி தானே வேணும், உங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சா இந்த ஒரு டிவென்ட்ரியை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவரே தனியால இங்க இருக்கிற நிலத்தை வந்து தோண்ட ஆரம்பிப்பாரு. இவர் தனியால இவங்க வில்லேஜ் சரி செய்யணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதை பார்த்து இங்க இருக்க வில்லேஜஸ் வந்து அசுரக்கு உதவி செய்ய வருவாங்க. இதனால அசுரம் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கிற சக்கராவை எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அவருக்கு தெரிஞ்ச நிஞ்சுட்சுவை எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுப்பாரு. இதனால இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிப்பாங்க. கடைசியில தோண்டி தோண்டி இவங்களுக்கு வந்து தண்ணியும் கிடைச்சிரும். இந்த தண்ணி கிடைச்சதுனால இந்த வில்லேஜஸ் வந்து அந்த டிவென்ட்ரியை வந்து எரிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வில்லேஜஸ் வந்து அவங்களுக்கு நேச்சராக கிடைச்ச ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு இருக்கிற அந்த நோய் எல்லாமே போயிடும். அசுரம் இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாரு.